ஒருத்தவங்களுக்கு கண் பிரச்சனை, அதாவது புரை மட்டும் கிடையாது, கண் பிரச்சனைன்னு ஒன்று வரப்போகுது இல்லை வந்துருச்சு அப்படின்னு கேட்டாக்கா அது மெயின் காரணம் கண் புரை, கண் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். ஸோ எல்லாத்தையும் சரி பண்ணக்கூடியது இன்ஜினுக்கு எப்படி நம்ம பெட்ரோல் போட்டு ஒரு லூப்ரிகன்ட் ஒன்று போடுவோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி ஐ கப் இருக்கும், அதில் தண்ணியை நிரப்பிக்கோங்க, நல்ல தண்ணியை வச்சுக்கோங்க, நல்லா அப்படி கண்ணில் வச்சுட்டு ரொட்டேட் பண்ணுங்கள் பொறுமையாக. ரொட்டேட் பண்ணும்பொழுது நீங்கள் எல்லோரும் நினச்சிட்டு இருப்பீங்க கண் அந்த கழுவ தான் போகிறோம் அப்படின்ட்டு. இல்லை, காஸ்மோ ஹெல்த் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நான் உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பதிவு என்னன்னு கேட்டிங்கன்னா, கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக எல்லாரும் பாதிக்கப்படுற விஷயம் கேட்டிங்கன்னா கண் புரை. இது சுகர்னாலேயும் வரும், அதேமாதிரி பார்த்திங்கனாக்கா நாள்பட்டு வயசானாலும் வரும். கண்ணுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு திரை படிவம் தான் பார்த்திங்கனாக்கா அந்த படலம், அதை லைட்டாக பார்த்திங்கன்னா ஒரு பாலித்தீன் பேப்பர் மாதிரி உருவாகிட்டே வரும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா கண் பார்வையை மங்க செய்யும். பார்த்திங்கன்னா சில பேர் அதை அப்படியே விட்டு வச்சுருவாங்க, ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து சதையோட சதையாக மிங்கில் ஆரம்பிச்சிடும். ஆரம்பத்திலேயே அதை சரி பண்ணிடணும். ஸோ ஒருத்தவங்களுக்கு கண் பிரச்சனை, அதாவது புரை மட்டும் கிடையாது, கண் பிரச்சனைன்னு ஒன்று வரப்போகுது இல்லை வந்துருச்சு அப்படின்னு கேட்டாக்கா அது மெயின் காரணம் லிவர். 100% உங்களுக்கு புரை விழுந்துருச்சு அப்படின்னாக்கா நம்ம லிவரில் ஃபேட் கண்டிப்பாக இருக்குன்னு நம்ம வந்து உறுதி செஞ்சுக்கலாம். டெஸ்ட்டு கூட எடுக்க தேவையில்லை. லிவர் எப்போ ப்ராப்ளமாக இருக்கோ கண்டிப்பாக நமக்கு வந்து வேலையை காமிச்சிடும். ஸோ ப்ராப்ளம் கொடுத்துரும். நீங்கள் வந்து லிவருக்கு கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஸோ அப்போ லிவர் சம்மந்தப்பட்ட மெடிசின்ஸ் வந்து நம்ம நிறையா எடுத்துக்கணும். லிவரை நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிளியர் பண்ணிட்டு இருந்தாலே போதும், கண் தானாக சரி செய்துவிடும். இந்த லிவருங்கிறது பெரிய ஒரு பவர் பூஸ்டர் மாதிரி. அதுதான் நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். எல்லா உறுப்புகளுக்குமே வந்து பார்த்திங்கன்னா லிவர் அதான் ராஜ உறுப்புன்னு அதுக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த ராஜ உறுப்பில் நம்ம கொழுப்பு தேங்கப்பட்டுருந்துச்சுனாக்கா இந்த பிரச்சனையெல்லாம் வந்துடும். ஃபஸ்ட்டு காமிச்சு கொடுக்கறது கண்ணு தான். காலை கண்ணாடி இல்லையா, கண்ணும் ஒரு கண்ணாடி தான். ஸோ அது என்ன பண்ணணும்னு நம்ம ஃபஸ்ட்டு நம்ம கண்ணுக்கு எவ்வளோ ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் லிவருக்கும் சேர்த்து செய்ய ஆரம்பிச்சிடும். ஸோ லிவர் வந்து டீடாக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடணும். அதுக்கான இயற்கை மருத்துவம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா புதினா, கொத்தமல்லி. ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு டம்ளர் தண்ணியில் நீங்கள் வந்து அடுப்பில் லைட்டாக ஹீட் ஆகிட்டு இருக்கும் பொழுது ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி புதினா போட்டு நல்லா கொதிக்க வச்சிட்டிங்கன்னா போதுமான விஷயம். நல்லா அது கொதித்த பிறகு நீங்கள் வந்து அந்த டீ மாதிரி ஆகிடும் இல்லையா, ஃபில்டர் பண்ணி அந்த தண்ணியை மட்டும் குடிங்க. லிவரில் இருக்கக்கூடிய ஃபேட்டி லிவர் இருக்கிறவங்க கூட இதை பண்ணலாம். ஃபேட்டி லிவர் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது, பல பிரச்சனைகளை கொண்டு வந்து நிறுத்திடும். எப்போ வந்து பார்த்திங்கன்னா லிவரில் வந்து ஃபேட் ஆகிடுச்சோ, ஹார்ட் பிளாக்லேருந்து லங்ஸை வந்து எஜெக்ஷன் வந்து பார்த்திங்கனாக்கா சுருங்கி வடிகிற தன்மையிலேருந்து உங்களுக்கு ஜீரண கோளாறுலேருந்து எல்லாத்தையும் ஆரம்பித்து கொடுத்துரும். எம்டி ஸ்டம்பில் காலையில் எடுத்துக்கணும், அவ்வளோதான். தேவைப்பட்டால் கொஞ்சோண்டு லெமன் பொழிஞ்சிக்கோங்க. இன்னும் உங்களுக்கு அழகாக ஒரு சின்ன டேஸ்ட் தேவைப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்து உப்பு எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதான், சிம்பிள். தேவையான அளவு போட்டு காலையில் எடுத்துகிட்டு வாங்க. அழகாக உங்களுடைய லிவர் டீடாக்ஸ் ஆரம்பிச்சிடும். எவ்வளோ பெரிய கொழுப்பு அடைப்பாக இருந்தாலும் அது ரிவைஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதே மாதிரி கண்ணும் பார்த்திங்கனாக்கா அதுக்கு தகுந்த மாதிரி சில மருந்து கண்ணுக்கு வந்து ட்ராப்ஸ் போட்டுரும். இன்றைக்கி நாட்டு மருந்து கடைக்கு போனீங்கன்னா இளநீர் கொழும்பு அப்படின்னு ஒன்று விற்கும். அது பார்த்திங்கன்னா கருப்பாக இருக்கும். நைட்டு ஒரு சொட்டு, இந்த சைடு ஒன்று போட்டுக்கோங்க. 2 ஒவ்வொரு சொட்டு போட்டாலே போதுமான விஷயம், இளநீர் கொழும்பு. ஸோ இது என்னாகும், உடம்போட ஹீட்டை எடுத்துடுது. அதே மாதிரி ஆட்டோமேட்டிக்காக லிவரும் வந்து பார்த்திங்கன்னா ஃபேட்டி லிவர்லேருந்து டீடாக்ஸ் ஆகிட்டே இருக்கும். உடம்பு டீடாக்ஸ் ஆகும். கண்ணில் போட்டால் எப்படி டீடாக்ஸ் ஆகும்னு பார்த்திங்கன்னா, கண்லேயும் உயிர் நாடி இருக்குது, வர்ம நாடி இருக்குது. அது ஆட்டோமேட்டிக்காக எதை தூண்டுமோ அதை தூண்டி விட்டுடும். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து நல்லெண்ணெய் போட்டால் லைட்டாக சில்லுன்னு எரியும் பார்த்திங்களா, அது மாதிரி லைட்டாக எரியும். உடம்புல இருக்க டோட்டல் சுடி வெளியே எடுத்துட்டோம்னா அது இளநீர் கொதும்பு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கண் பிரச்சனை இருக்குது, புரையுதுனா ஹீட்டும் ஒரு முக்கியமான காரணம். ஸோ அந்த ஹீட்டையும் ரிமூவ் பண்ணி கொடுத்தது. இல்லை அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நேத்திர பூண்டு தைலம், அதுவே நாட்டு மருந்து கடையில் கிடைக்கிது, சித்தா ஸ்டோரில் கிடைக்கிது, ஆன்லைனில் கிடைக்கிது. ஸோ அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. அதையும் பார்த்திங்கன்னா ஒன்று இளநீர் கொழும்பு போட்டுக்கோங்க, இல்லைனா நேத்திர பூண்டு எடுத்துக்கோங்க. சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா 2ல் ஏதாவது ஒன்று யூஸ் ஆகும். இல்லை நான் இளநீர் கொழும்பு போட்டுக்கிட்டு இருக்கேன், எனக்கு செட் ஆகலை அப்படின்னாக்கா நீங்கள் அப்படியே என்ன பண்ணுறீங்கன்னா, அது ரொம்ப நாள் ஆகுதுனாக்கா நீங்கள் நேத்திர பூண்டுக்கு வந்துடுங்க. ஸோ நேத்திர பூண்டு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கண் புரை, கண் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். ஸோ எல்லாத்தையும் சரி பண்ணக்கூடியது நேத்திர பூண்டு தைலம். எல்லாமே ஈஸியாக இப்போ கிடைக்கிது. ஸோ இது ரெண்டு முக்கியமான விஷயம். இதையும் தாண்டி இன்டேக்காக எடுக்க வேண்டிய சில கஷாயம் இருக்குது, அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். 200 மில்லி வாட்டர் எடுத்துக்கோங்க. அதை நம்ம என்ன பண்ணுறோம், அடுப்பில் வச்சுக்கோங்க. ஒரே ஒரு அன்னாசி பூ அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம இந்த பிரியாணிலெலாம் போடுவாங்க, சரிங்களா, அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸ்டார் மாதிரி இருக்கும். நீங்கள் அன்னாசி பூன்னு நீங்கள் ஒரு டவுட்னாக்கா நீங்கள் கூகுளில் செக் பண்ணிங்கனாலே அதோட படம் வரைக்கும் வந்துடும், கவலைப்பட தேவையில்லை. ஒரே ஒரு அன்னாசி பூ பவுடர் பண்ணிக்கோங்க. நல்லா இடித்து பவுடர் பண்ணி அந்த 200 மில்லி தண்ணியில் நீங்கள் உள்ளே போட்டுக்கோங்க. உள்ளே போட்டு இப்போ கொதிக்க வச்சிங்கன்னா அதை அப்படியே சுண்ட 100 மில்லியாக மாற்றணும்.
ஸோ இதை மாற்றி ஃபில்டர் பண்ணி அந்த தண்ணியை மட்டும் குடித்தாலே போதுமான விஷயம். லிவர் டீடாக்ஸ் ஆகும், கண்களோட புரையும் நீங்கள் கண் கூட பார்க்கலாம் கரையிறது. இதெல்லாம் எனக்கு ஆப்ரேஷன் பயமாக இருக்குது, இதெல்லாம் பண்ணுறவங்களாம் இதை பண்ணாலே போதுமான விஷயம். கண்ணில் இருக்கக்கூடிய வியாதிகள், கிட்ட பார்வை, எட்ட பார்வை, அதே மாதிரி எல்லாத்துக்கும் மேலே அந்த மேலே இருக்கக்கூடிய புரை இப்போ கரைய ஆரம்பிக்கிறது நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயம் சொன்னது நிறைய டிப்ஸ் கொடுத்துருக்கேன். அதில் எது உங்களுக்கு சூட்டபுளானாலும் எடுத்துக்கலாலும் ஓகே தான். ஆக உடம்பு ஹீட் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அதேமாரி லிவரில் வந்து ஃபேட் தங்காமல் பார்த்துக்கணும். இது 2 தான் ஒரு மனிதனுக்கு மிக மிக எதிரியான ஒரு விஷயம். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்த தான் நம்ம சொல்லியிருக்கோம். இன்றைக்கி நிறைய பேர் கேட்டிருக்காங்க, சார் நான் சிஸ்டம் பார்க்க முடியல, மொபைல் பார்த்தா ரொம்ப சின்னதாக இருக்குது, நான் ஜூம் பண்ணி வச்சு பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இது எல்லாமே கண் பார்வைக்கு உடம்பு ஹீட் ஆகிறதுக்கு எல்லாமே காரணம் நம்ம மொபைல் பார்க்குறது, ஒரே நேரத்தில் இருந்து சிட் பண்ணி நம்மளுடைய ஆஃபீஸ் ஒர்க் பார்க்குறது, அதேமாதிரி ட்ராவல் நிறைய பண்ணுறது, ஹீட்டை உடம்பை வந்து பார்த்திங்கன்னா வறுத்து எடுத்துரும். நம்மளே நம்ம உடம்பை தூக்கி மைக்ரோவனில் வச்சு மாதிரி தான் இன்றைக்கி கதை. கையில் இருக்கக்கூடிய மைக்ரோவன் இருக்குது, அது ஃபோன். மிகப்பெரிய மைக்ரோவன் இருக்குது, அது சிஸ்டம். ஆக மைக்ரோவன் நான் சொல்லக்கூடியது வெந்து தணியுது, அதுதான் நம்ம உடம்பு. ஸோ எப்போலேருந்து இதுலேருந்து வெளில வர முடியுமா? கிடையாது. ஏன்னா இன்றைக்கி வாழ்வாதாரம் அதில் தான் இருக்குது, லைஃப் அதில் தான் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்மளுடைய உடம்புக்கு 2 ஜன்னல், நம்மளுடைய ஒளிமயம், வாழ்க்கையை ஒளிமையாக்குறதே இந்த 2 கண்ணு தான். அதை மட்டும் நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கணும். அதனால தான் இவ்வளோ டிப்ஸு அழகாக வரிசையாக சொல்லிகிட்டு இருக்கோம். ஸோ இதை மட்டுமே நம்ம வந்து ஃபாலோ பண்ணாலே போதும். கண் ஒளி மிக மிக அற்புதமாக இருக்கும். அதே மாதிரி லிவரை வந்து நம்ம கிளியர் பண்ணிட்டாலே போதுமான விஷயம். இதை சார்ந்து பல உறுப்புகள் வந்து பார்த்திங்கன்னா உயிர் பெறும், திருப்பி ரீஜெனட்டிக் ஆக ஆரம்பிக்கும். இப்படியே நான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கொடுத்த டிப்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பர். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வண்டியில் 2 வீலர் போய்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா சில சமயம் தூசி அடிக்கும், தூசி தங்கி இருக்கும், கல் பார்த்திங்கன்னா மண்ணெல்லாம் தங்கி இருக்கும், அவங்களுக்கே தெரியாது, சரியாமல் தூங்காமல் இருப்பாங்க. அதுவே பார்த்திங்கன்னா அந்த உள்ளக்கூடிய லூப்ரிகேஷன் அதை வந்து பார்த்திங்கன்னா ட்ரை ஆகிருக்கும். கண்ணுக்கு இந்த சைடில் பார்த்திங்கன்னா ஒரு சதை இருக்கும், அந்த சதையில் தான் பார்த்தீங்கன்னாக்கா அதுதான் ஒரு கார்பரேட்டர். ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒரு கார்பரேட்டர் இருக்கும். கண்ணுக்கான கார்பரேட்டர் நல்லா அப்படி பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல ஒரு சதை இருக்கும், அதுலேருந்து மைல்டாக ஒரு ஆயில் சுரந்துக்கிட்டே இருக்கும். அதான் இன்ஜினுக்கு எப்படி நம்ம பெட்ரோல் போட்டு ஒரு லூப்ரிகன்ட் ஒன்று போடுவோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி கண்ணுக்கும் உண்டு, ஹார்ட்டுக்கு உண்டு, லிவருக்கு உண்டு, எல்லா உறுப்புக்கும் முன்னாடி கடவுள் வந்து ஒரு சின்ன ஒரு லூப்ரிகன்ட் வச்சுருப்பாங்க. அதுலேருந்து ரத்தம் போகும்பொழுது அந்த லூப்ரிகண்ட்டை சேர்த்து எடுத்துக்கிட்டே போகும். ஏன்னா அதுக்கும் ஒரு லூப்ரிகன்ட் ஃப்ரிக்ஷன் வேணும் இல்லையா? அதே மாதிரி தான் கண்ணுக்கு. அந்த கண் ட்ரை ஆகும் பொழுது தான் இவ்வளோ பிரச்சனையுமே வருது. ஸோ அந்த லூப்ரிகண்ட்லோட வாசலில் வந்து பார்த்திங்கன்னா டாக்ஸின் அடிச்சிருக்கலாம், அதேமாரி மண் தூசி அடிச்சிருக்கலாம், இல்லைன்னா அது ஏதாவது இயங்காமல் இருந்து அதுக்கு லூப்ரிகண்ட்டை விடாமல் இருந்திருக்கும். அதனால் நம்ம அது க்ளீனிங் பர்பஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஐ கப் விற்கிது பார்த்தீங்களா, அது வாங்கிக்கோங்க. எல்லா கடையிலுமே இருக்குது. இன்றைக்கி நிறைய சிஸ்டம் இருக்குது. ஐ கப்பில் பார்த்திங்கன்னா பம்ப் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக கழுவுறது கூட இப்போ வந்துருச்சு. நீங்கள் வந்து கூகுளில் போயிட்டு ஐ கப்பு அப்படின்னு கொடுத்தாலே போதுமான விஷயந்தான். இல்லைன்னா நாட்டு மருந்து கடையில் சொன்னாலும் வாங்கி தந்துடுவாங்க. அங்கே எல்லா கடையிலுமே இருக்குது. நல்ல ப்யூர் வாட்டர், நைட்டு படுக்க போகும்போது காலையிலையும் செஞ்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ப்யூர் வாட்டரில் அந்த ஐ கப் இருக்கும், அதில் தண்ணியை நிரப்பிக்கோங்க, நல்ல தண்ணியை வச்சுக்கோங்க. நல்லா அப்படி கண்ணில் வச்சுட்டு ரொட்டேட் பண்ணுங்கள் பொறுமையாக. ரொட்டேட் பண்ணும்பொழுது நீங்கள் எல்லோரும் நினச்சிட்டு இருப்பீங்க கண் அந்த கழுவ தான் போகிறோம் அப்படின்ட்டு. இல்லை, கண் வந்து ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி அப்படியே தண்ணியில் உள்ள ஆக்சிஜனை உள்ள வரும். கண்ணுக்கு ஆக்சிஜன் பத்தலைனாலும் இந்த பிரச்சனை வரும், இந்த லூப்ரிகன்ட் பிரச்சனாலும் இந்த பிரச்சனை வரும். அப்படியே என்ன பண்ணுவோம், கொஞ்ச நேரத்தில் பார்த்திங்கன்னா ஏதோ ஒன்று எரியிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது அது என்ன ஆகும், ட்ரையாக இருந்தோன்னே ஒரு தண்ணி பட்டோன்னே எப்படி இருக்கும், அப்படியே உரியும். அந்த நேரத்தில் அந்த ஃப்ரிக்ஷன் அது போக போக உங்களுக்கு அது பழகிடும். இப்படி 2 கண்லேயுமே இந்த யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அது கீழே தண்ணி கொட்டிடணும். புதுசாக இந்த கண்ணுக்கு புதுசாக தண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா வச்சு நல்லா ஐபால் நல்லா உருட்டி பார்த்தீங்கன்னாக்கா, என்னடா இது நமக்கு ஒன்றும் அழுக்கெல்லாம் ஒன்றும் பெருசாக இல்லைன்னு நினச்சிங்கன்னா இருக்காது, மைக்ரோனில் இருக்கும். ஆக தண்ணியையும் கண் அப்சர்வ் பண்ணியிருக்கும். அதேமாரி அந்த அடைப்பு இருக்கும் பார்த்திங்கன்னா, அதையும் சரி செஞ்சிடும். ஸோ ஐ கப் வாஷ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதேமாதிரி நம்மளுடைய ப்ரெஷர் பாயிண்ட் இந்த இடத்துல 2 இருக்கும், அது இந்த இடத்துல வச்சு நான் ஜஸ்ட் 1 2 3 4 5 6 7 8 9 10 ஒரு 25 டைம்ஸ், அதாவது எலும்போடு சேர்த்து மேலே அப்படி அமுக்கினே ஒரு பெயின் இருக்கும். இந்த கை வச்சு லைட்டாக ஒரு தூக்கு அதை வைக்கிறீங்க, அது லைட்டாக அப்படி ஒரு தூக்கு பண்ணிட்டு 1 2 3 4 5 இதுதான் கண்ணுடைய சூட்சம சுவிட்ச். இதை இயக்கினாலே எங்கெங்கெல்லாம் ஆக்சிஜன் லெவல் போகலை, எங்கெங்கெல்லாம் ப்ரெஷர் போகலை, பிளட்டு போகலை, அதே எல்லாமே இந்த அக்குப்ரெஷர் ட்ரீட்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நைட்டு படுக்க போய் நல்ல தூக்கம் வரும். தூக்கம் வராமல் இருக்க இன்சோமியா ப்ராப்ளம் இருக்குல்ல, அவங்களுக்குலாம் அந்த பிரச்சனை இருக்குது. ஸோ இதை மட்டும் பண்ணாலே போதுமான விஷயம். கிட்ட பார்வை, தூர பார்வை, அந்த கண்ணோட புரை எல்லாமே சரி செஞ்சிடும். ஆக நல்ல தூக்கம் இருக்கும், நமக்கு வந்து ஃபேஸே ஒரு க்ளோ இருக்கும். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான தகவல். நன்றி, வணக்கம்.